ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம பிறந்த குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்குமே ஏற்படுகின்ற அஜீரணம், ஜலதோஷம், இருமல், தலைவலி, மாந்தம், வயிற்றுக்கடுப்புன்னு அனைத்துக்குமே ஒரு முக்கிய தீர்வத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிவப்பு குளுகைன்னு சொல்லக்கூடிய பாலகுடோரி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறையா பேர்த்துக்கு தெரியாது. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நம்ம குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டைரெக்டாக டாக்டர்கிட்ட தான் நம்ம கூட்டிகிட்டு போவோம். இதுக்கு நம்ம போனிசன் அந்த மாதிரிலாம் கொடுப்போம். ஆனால் அதெல்லாம் குழந்தைகளுக்கு உகந்ததில்லை. ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இதில் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது ஒரு குளுகை, சிவப்பு குளுகைன்னு சொல்லுவாங்க, பாலகுடோரின்னு சொல்லுவாங்க. இது 1 மாத குழந்தைகள்லேருந்து 7 வருடம் குழந்தைகள் வரைக்கும் இது கொடுக்கலாம். இப்போ 1 மாதத்துலேருந்து 3 மாதம் அப்படின்னா அரை மாத்திரை கொடுக்கணும். இந்த குளுகையில் அரை குளுகை கொடுக்கணும். தாய்ப்பாலில் கலந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அஜீரணம், ஜலதோஷம், இளைப்பு, இருமல், ஓக்கலை, கனைச்சூடு, காமாலை, காய்ச்சல், தலைவலி, மாந்தம், வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுப்பிசம், வயிற்று வலி, வயிற்றோட்டம், மூச்சுத்திணறு, வாந்தின அனைத்து வியாதிகளுமே இது குணமாக்கிக்கிறோம். நம்ம வாங்குகிற சிவப்பு குளுகை பாக்ஸ்குள்ளேயே இது பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பேப்பரில் இருக்கும். எந்த மாதத்துலேருந்து எந்த வயசு வரைக்குமே எத்தனை குளுகை கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அரை மாத்திரை, 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் 1 மாத்திரை, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கிடப்பு, பெரலியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம சிவப்பு குளுகையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. அதாவது குழந்தைகளுக்கு மோஷன் எப்படி பச்சையாக போகுதா, கோலா மாதிரி போகுதா, இந்த மாதிரி எப்படி மோஷன் போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிவப்பு குளுகையை எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க. எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன அனுபானம் அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க. வயிற்றுப்போக்கு, வயிற்றோட்டனா ஓமச்சாறு, வயிற்றுக்கடுப்புனா வெள்ளாட்டுப்பால், ஜலதோஷம், சளி அப்படின்னா வெற்றிலை சாறு, துளசி சாறு, இளைப்புனா மரளையை வாட்டிய சாறு, ஜுரம் அப்படின்னா இஞ்சி சாறு, வயிற்று வலிக்கு ஓம கஷாயம், தொக்கத்துக்கு மிளகு, வெற்றிலை கஷாயம்னு இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கிற குழந்தைகளுக்கு தாய் உளுந்து, எருமைப்பால், கடலை, தேங்காய், புளித்த மோர், மொச்சப்பயிறு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு சேரலை அப்படின்னாலும் இந்த பாலகுடோரியை கொடுக்கலாம். அதே மாதிரி 6 மாதத்துலேருந்து குழந்தைகளுக்கு சில ஃபுட்டு சேரலை, வயிறெல்லாம் மந்தமாக இருக்கும் அப்படின்னாலும் இதை கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டிங்க நைட்டு ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா காலையில் நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும். இந்த சிவப்பு குளுகை டெய்லியுமே கொடுக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. குழந்தைகளுக்கு நல்லா பசியும் எடுக்கும். நல்லா நல்லா வெயிட்டும் போடுவாங்க. நல்லா சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. டெய்லியும் 6 மாதத்துக்கு மேலே அப்படின்னா 1 மாத்திரை, 6 மாதத்துக்குள்ளேனா அரை மாத்திரையை நல்லா தாய்ப்பால் இல்லாட்டி சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கலக்கி கொடுக்கலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. தாராளமாக எல்லா குழந்தைகளுக்குமே இதை கொடுக்கலாம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு சிவப்பு குளுகையோட எடை பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 500 கிராம் வரை இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. பெரிய குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்கு 4 குளுகை கொடுக்கலாம். குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அப்படின்னாலும், நல்லா பசி எடுக்கணும் அப்படின்னாலும் 5 வயசு 7 வயசு குழந்தைகளுக்குமே இந்த சிவப்பு குளுகை கொடுக்கலாம். ஆனால் 4 குளுகை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பேப்பரில் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.